என்னடா லைஃப் இது, நம்ம ஒன்று யோசிச்சா அது ஒன்று நடக்குது. நம்ம பாட்டுக்கு ஒரு பிளான் போடுறோம், ஆனால் மேலே இருக்கிறவன் அவன் பாட்டுக்கு ஒரு பிளான் போடுறான். ஸோ எப்போவுமே நம்ம எல்லாருமே ஃப்யூச்சரை பற்றி ரொம்ப யோசிப்போம். ஸோ இந்த மாதிரி பண்ணால் ஃப்யூச்சருக்கு நல்லாயிருக்கும், நம்மளோட ஃப்யூச்சர் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு நிறைய ட்ரீம்ஸ் கண்டிப்பாக எல்லாருக்கும் இருக்கும். ஈவன் ஐ எம் த ஒன் இன் தட். ஓகே, ஸோ த திங் இஸ், நம்ம எப்போவுமே ஃப்யூச்சரை பற்றி இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு நம்ம ஒரு கணக்கு போட்டு நம்ம ஒரு பிளானில் இருப்போம். ஆனால் எதிர்பாராததை எதிர்பாருங்கள்ன்ற மாதிரி மேலே இருக்கிறவன் வேறு ஒரு பிளானை போட்டு லைஃப் நம்மளை அப்படி இப்படின்னு புரட்டி போட்டு இந்த பக்கம் போனாலும் அடி அந்த பக்கம் போனாலும் அடி, நீ தான் யோசிச்சியா, கண்டிப்பாக நான் இது உனக்கு தரமாட்டேன் அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு நடக்கும். ஸோ நம்ம என்ன பிளான் பண்ணுறோமோ அப்படியே நம்மளுக்கு கிடைக்கும்ன்றது கிடையவே கிடையாது. ஸோ இங்கே என்ன நம்ம யோசிக்கணும் அப்படின்னா, நம்ம ப்ரெசண்ட்டை கான்சென்ட்ரேட் பண்ணால் கண்டிப்பாக அதோட ரிசல்ட்ஸ் நம்ம ஃப்யூச்சரில் இருக்கும். நம்ம ஃப்யூச்சர் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் ஜஸ்ட் ட்ரீம் மட்டும் பண்ணிட்டு இருக்கிறதுனால என்ன ஆகிட போகுது? ஒன்றும் ஆகாது. கொஞ்சம் முழிச்சுக்கோங்க. தி திங் இஸ், இப்போ ப்ரெசண்ட்டில் நம்ம என்ன பண்ணுறோம் அதோட இம்பேக்ட் கண்டிப்பாக நம்மளோட ஃப்யூச்சரில் இருக்கும். இன்றைக்கி நம்ம எந்த முயற்சியும் எடுக்காமல் நான் இப்படி தான் இருப்பேன், எனக்கு ஃப்யூச்சரில் நான் நாளைக்கு இப்படி ஆகிடுவேன் அப்படி ஆகிடுவேன்லாம் யோசிச்சுட்டு இருந்தால் ஒன்றும் ஆக முடியாது. இன்றைக்கி டுடே, ஸ்டார்ட் ஃப்ரம் டுடே, இன்றைக்கி நம்ம எதுவாக இருக்கட்டும், நம்மளோட ரொட்டீன் ஹேபிட்ஸாக இருக்கட்டும், நம்மளோட ஃபுட் ஹேபிட்ஸாக இருக்கட்டும், நம்மளோட லைஃப் ஸ்டைலாக இருக்கட்டும், நம்மளோட நாலேஜ், நம்ம பார்க்குறோம் பண்ணுறோம், எதுவாக இருந்தாலும் இன்றைக்கி ப்ரெசண்ட் நம்ம என்ன மாதிரி பண்ணுறோமோ என்ன பண்ணுறோமோ அதோட இம்பேக்ட் தான் நம்ம ஃப்யூச்சரில் இருக்கும். ஜஸ்ட் நம்ம ஃப்யூச்சரை மட்டும் இங்கேருந்தே அப்படியே யோசிச்சா அப்படியே நம்மளுக்கு கிடைச்சிடும்னா கண்டிப்பாக கிடைக்காது. உங்களுக்கு ஒரு கோல் இருக்கும், எல்லாருக்குமே ஒரு கோல்ஸ் இருக்கும். ஸோ அந்த கோலுக்கு இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம் அதுலேருந்து தான் அதோட ரிசல்ட் வரும். ஸோ அந்த இடத்துல நிறைய பேர் ஸ்டக் ஆகிடுறாங்க. ஈவன் ஒரு டெய்லி ரொட்டீன்ஸ், நானுமே அந்த மாதிரி நிறைய ஸ்டக் ஆகிருக்கேன். ஸோ அதனால தான் நான் இங்கே இதை ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். சிம்பிளி ஒரு சின்ன டெய்லி ரொட்டீன் கூட நம்ம இன்னிலேருந்து இந்த மாதிரி ஒன்று ஃபாலோ பண்ணுறோம் நம்ம நினைப்போம், பட் வி வாண்ட். ஸோ அது எப்படி நம்ம ஃப்யூச்சருக்கு ரிலேட் ஆகும்? ஸோ இன்றைக்கி எப்படி நம்ம லேசியாக அப்படியே நம்ம ரொட்டீன்ஸை ஃபாலோ பண்ணலையோ அது என்றைக்கும் வரப்போகிறதில்லை. அண்ட் இன்னும் சில பேர் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்ற ஐடியா இருக்கும், நான் இதை படிக்கலாம் அதை படிக்கலாம் இந்த ஜாபில் சேரணும் எல்லாம் ஃபைன். பட் தி திங் இஸ், அப்படியே ஜாப் யாரும் கையில் கொடுத்துட்டு போகிறதில்ல, அப்படியே யாரும் உங்களுக்கு மார்க்ஸ் எடுத்து கொடுத்துட்டு போகிறதில்ல. யூ ஹாவ் டு டூ சம்திங் இல்லையா? ஸோ இட் மேபி நான் வெறும் ஜாப் அண்ட் ஸ்டடீஸ் மட்டும் சொல்லலை, நம்மளோட டெய்லி ரொட்டீன்ஸ், ஈவன் ஃபுட் ஹேபிட்ஸ், நம்மளோட ஹெல்த் கூட தான் நான் சொல்கிறேன். நானே சொல்லிக்கிறேன், ஈவன் இஃப் ஐ வாண்ட் டு டேக் சம் எனி டேப்லெட்ஸ், நானுமே நிறைய வாட்டி ஸ்கிப் பண்ணிவிடுவேன். பட் தி திங் என்ன ஆகும்னா, அந்த டேப்லெட் எடுக்காததுக்கான இம்பேக்ட் எனக்கு அடுத்த 2-3 டேஸில் எனக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதுதான் வேண்டாம் அப்படின்றது தான் நான் சொல்கிறேன். ஸோ உங்களோட ஃப்யூச்சர் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு எது வேணாலும் இருக்கட்டும், பட் தி திங் இஸ், அதுக்கான வேலையை அதுக்கான முயற்சியை இன்றைக்கே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ப்ரெசண்ட் மேலே கான்சென்ட்ரேட் பண்ணால் மட்டும்தான் உங்களோட ஃப்யூச்சரை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக அச்சீவ் பண்ண முடியும். ஈவன் நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன், ஃப்யூச்சர் யோசிச்சு ப்ரெசண்ட்டில் இருக்கிற நிம்மதியை விட்டுருவாங்க, ப்ரெசண்ட்டில் இருக்கிற ஹாப்பினஸை விட்டுருவாங்க. பட் தென் வை? இன்றைக்கி நீங்கள் உங்களோட நிம்மதியை பார்க்கல அப்படின்னா ஃப்யூச்சரில் எப்படி அது வரும்? இன்றைக்கி உங்களுக்கு எப்படி ஹாப்பியாக லைஃப்பை கொண்டு போகணுன்றது தெரியலனா ஃப்யூச்சரில் எங்கேருந்து அது வரும்? நம்ம செய்ய வேண்டிய எல்லா விஷயமும் இப்போ ப்ரெசண்ட்டில் நம்ம எல்லாமே முயற்சி பண்ணால் மட்டும்தான் நம்மளோட ஃப்யூச்சர் நம்ம நினச்ச மாதிரி இருக்கும். ஸோ உங்களோட ஃப்யூச்சர் உங்கள் கையில் தான் இருக்குது, யாரும் உங்களுக்கு எடுத்து இந்தான்னு கொடுத்துட மாட்டாங்க. ஸோ கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஸோ வில் மீட் இன் another வீடியோ. பட் போகிறதுக்கு முன்னாடி subscribe my channel for more videos and பக்கத்தில் அப்படியே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.